ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைட்டஸ் கம்மோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு இன்னுமே வெறித்தனமான ட்விஸ்ட்லாம் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, மாஃபியாவை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைப்பான். ஆனால் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுறான் இந்த மாஃபியா. எப்பயும் போல் அந்த ரவுடி பையனை கொண்டுட்டு அடுத்த நாள் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் விடியுது, எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. ரவுடி பையன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப கொடூரமாக குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம், யாருடா இதெல்லாம் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கடா, முடியலடா, மண்டெல்லாம் பிச்சுக்குதுடான்ட்டு பாவம் இந்த ஃபேட்டி பாய் வர அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன தான் நடக்குது, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அப்படியே அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாஃபியாங்கெல்லாம். எல்லாரும் டெட் பாடியும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரீசர் ரூமில் வச்சுடுவோம் ஹீரோயின் சொல்ல, இந்த ரவுடி பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் ஏதோ பண்ணுங்கள், நான் போகிறேன்ட்டு நைஸாக அப்படியே எஸ்கேப் ஆகிடுறா. சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, சரி ஓகே ஃப்ரீசரில் வைக்கலான்ட்டு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த ஜூவா பாருங்களேன் திரும்பி நின்று, இந்த கதையோட உண்மையான ஹீரோவே நான் தான், என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். எல்லாரும் திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யார் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுறது, சத்தியமாக எனக்கு புரியவே இல்லையான்னு சொல்ல, இதுவா உடனே எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கம் திரும்பலான்னு பார்க்க, அப்போன்னு பார்த்து ஹீரோ இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, மாஃபியா யாரோ நமக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது, இந்த கீயை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சாவி இங்கே இருக்குது, அப்போ பூட்டு எங்கே இருக்குது, அந்த பூட்டை ஃபஸ்ட்டு தேடுங்க, அதுதான் உண்மையான இதுவே அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த பொண்ணு பேர் லீ, பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காளா இவள் லீ. அவள் ரவுடி பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, இதெல்லாம் பேய் பண்ணுதோ அப்படின்னு தோணுதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது ரெண்டு பேர் வந்துடுறாங்க. கையில் இருக்க சாவி என்னது, அது நேற்று ரவுடி பையன்கிட்ட இருந்த சாவி தானே, அது எப்படி உங்கள் கையில் வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கேட்க, இந்த பொண்ணு சமாளிக்கிறா, இல்லை ரவுடி பையன் இறந்தவொன்னே அவன் பேக்கெட்லேருந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த சாவியை எல்லா இடத்துலையும் போட்டு பார்க்குறாங்க ஹீரோயின், ஆனால் எந்த பூட்டுமே ஓப்பன் ஆக மாட்டுது அந்த சாவியை வச்சு. பேசாம இந்த ட்ராவரை ஓப்பன் பண்ணி ஏதாவது பார்ப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. சரின்னு ஹீரோ எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கும் போது ரவுடி பையனோட ஃபோனு அங்கே கிடைக்குது. ரவுடி பையனோட ஃபோனை லாஸ்ட்டாக ஜூவா தான் வாங்கி வச்சுக்கிட்டான். அது எப்படி இங்கே வந்தது, ரவுடி பையன் செத்ததுக்கும் ஜூவாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது இங்கே ட்ராயர்லேருந்து ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா ஓப்பன் ஆகாத ட்ராயர் திடீர்னு ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு பெரிய பொட்டி, அதுக்குள்ளே ஒரு பெரிய பூட்டு வேறு. சரின்னு அந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. தானாக ட்ராயரும் இருக்குது, அதுக்குள்ளே சாவியை போட்டாலும் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணால் ஸ்க்ராட்ச் ஆகாத நம்ம கிளாஸோட ஃபோட்டோ இருக்குது. இது வரைக்கும் ஸ்க்ராட்ச் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸ் தானே இருந்திருக்கும், இப்போ ஸ்க்ராட்ச் ஆகாத எல்லார் ஃபேஸோட ஃபோட்டோ இருக்கும். அதை நினச்சி பார்க்குறாங்க, இந்த ஃபோட்டோ வச்சு தான் யாரோ ஸ்க்ராட்ச் பண்ணி விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மெசேஜ் வருது, நீங்கள் ஹோஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஹோஸ்ட் யாருன்னா பார்க் ஜோயி அப்படின்னு வருது. பார்க் ஜோயியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. என்னன்னா ஒரு பொண்ணு ரொம்பவே பயந்த சுபாகமாக இருப்பாள், அவள் தான் பார்க் ஜோயியா. அவள் எப்படியோ இறந்துட்டா போல், அவளு தான் இந்த கேமோட ஹோஸ்ட்டுன்ட்டு எல்லாருக்குமே இப்போ மெசேஜ் வர ஆரம்பிக்க, எல்லாருமே பார்க் ஜோயியா அவளா அப்படின்ட்டு எல்லாருமே தலையில் கையை வச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எப்படி இருந்தான்னு ஆனால் இப்போ நமக்கு காட்டலை, ஆனால் எல்லாருமே ஒரு ஷாக்லேயே இருக்காங்க, அது பார்க் ஜோயியா அப்படின்ட்டு. இங்கே பார்க் ஜோயியா அவள் இறந்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ எப்படி அப்போ இந்த கேமை ஒரு பேய் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பல கன்ஃபியூஷன். இந்த ரவுடி பொண்ணு வேற, கேம்னா பேயெல்லாம் ஹோஸ்ட் பண்ணாது, என்ன நீங்கள் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் யார் கிரியேட் பண்ணது, நமக்குள்ளே இருக்கவங்க ஒருத்தங்களா, இல்லை நிஜமாலே கோஸ்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆக, இங்கே இந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு நம்ம ரவுடி பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு சொல்கிறா, அவள் செத்ததுக்கு காரணம் நீதானே ஒரு ரூமரை கிளப்பி விட்ட, அவள் பண்ணாத தப்பாக பண்ண நீதானே சொன்னன்னு சொல்ல அந்த ரவுடி பொண்ணு செம கடுப்பாயிடுறா. இப்போ எதுக்கு அந்த விஷயத்த நீ இழுக்கிற, அது ஒரு ஜஸ்ட் ரூமர், சும்மா அவளை கலாய்க்கிறதுக்காக நம்ம பண்ண விஷயம், அதை அவள் ஜோக்காக எடுத்துக்கணும், ஆனால் அது ஜோக்காக எடுக்காமல் சீரியஸாக எடுத்து சூசைட் பண்ணிக்கிட்டா, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன்னு ரவுடி பொண்ணும் கடுப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள இங்கே சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. உடனே ரவுடி பொண்ணு ஜூவா கிட்ட சொல்கிறா, இவன் அந்த பார்க் ஜோயி கொன்னது நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி வெளியே போய் சொன்னால் நான் மாட்டிப்பேன்,
எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு ஜூவா சொல்லிடுறான். எனக்கு அவளை பற்றிலாம் கவலை இல்லை, நீ எப்படியாவது எதையாவது பண்ணி சமாளிச்சுக்கோ இல்லை செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. என்ன நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே எல்லாத்தையும் பண்ணோம், இப்படி கழட்டி விட்டு போகிறேன்னு எல்லாரும் அதை தானே பண்ணுறீங்க, நானும் அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஜூவா எனக்கு என்னன்னு போயிட இந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்போ இவளால் தான் அந்த பார்க் ஜூயி செத்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மாக இவளுக்கு ஓட் போட்டுருவாங்கன்ட்டு இவ செம்ம டென்ஷன் ஆக இங்கே ஹீரோயின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்க் ஜூயி தான் இதெல்லாம் பண்ணுறான்னா அப்போது அவள் தான் இந்த ஓஸ்டா, அப்போது அவளை யார் கொண்டிருப்பா, அவள் எப்படி இறந்தா என்னன்ட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே செம்ம கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போது இவ போய் கேட்குறா, இந்த லீ யாருக்கு நம்ம இப்போ ஓட் பண்ணுறதுன்னொன்னே எனக்கு என்னடி தெரியும், பேய் பிசாசுன்னு நீங்கள் தானடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, போய் யாருக்காவது ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்ஷாக பேச அந்த லீ ரொம்ப பயப்படுறா. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எனக்கு யார் ஓட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னொன்னே உடனே யார் நேமை சொல்கிறான்னா ஷார்ட் ஹேர் பொண்ணு நேமை இவ சொல்லிடுறா. எனக்கு என்னவோ அவள் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு எங்கே இவளை போட்டு கொடுத்துட போகிறான்ட்டு ரவுடி பொண்ணு இந்த லீ கிட்ட அவள் பேரை சொல்லி ஓட் பண்ணிடலான்னு சொல்கிறா. இங்கே எல்லாரும் திரும்பவும் அசம்பிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் திரும்பி கேதர் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், நீ அந்த ரூமுக்கு போனியா, நீதான கடைசியாக ரவுடி பையனோட ஃபோனை வச்சுருந்த, இது அந்த ரூமில் கடந்ததே, நீ எதுக்கு அந்த ரூமுக்கு போனன்ட்டு ஜூவாவை பார்த்து நம்ம ஹீரோ கேட்க ஜூவா உடனே இந்த லீ மேலே கையை காட்டி இவங்களும் தான் என் கூட வந்தாங்க, ரவுடி பொண்ணும் தான் என் கூட வந்தா, நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து போனோன்னு சொல்லிடுறான் ஜூவா. உடனே இவங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, எதுக்கு நீங்கள் போனீங்க, ரவுடி பையனை பார்க்க எதுக்கு போனீங்கன்னொன்னே சொல்கிறாங்க, இல்லை ஆக்சுவலாக கீ வாங்க தான் நாங்கள் போனோம், வேறு எதுக்காகவும் நாங்கள் போகல. கீயா, எதுக்கு அந்த கீ உங்களுக்கு, அப்போ நீங்கள் தான் மாஃபியாவா, கீயை வச்சு தான் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, கீ இருந்தால் நாங்கள் சேஃபாக உள்ளே பூந்துட்டு லாக் பண்ணிக்கலாம்ல, அதனால தான் அப்படின்ட்டு மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. கீயை வாங்கினது நாங்கள் சேஃபாக தான், மற்றவங்கள கொல்றதுக்கு இல்லைன்ட்டு திரும்ப சொல்ல அப்போன்னு பார்த்து இந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு மேலே இவ கோத்து விட்றான். இந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா என்ன கீ வாங்க சொன்னதே இவ தான் அப்படின்னு சொல்லிட பாவம் இந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு, ஏய் நான் எப்படி சொன்னேன், என்னடி சொல்கிற அப்படின்ட்டு அவ ஷாக்காக, ஆமாம் நீ தானே போய் கீழே வாங்கிட்டு வர சொன்ன, அதுவும் இல்லாமல் பார்க் ஜூயி செத்ததுக்கு காரணமும் நீ தானே அவளை புள்ளி பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொல்ல இவ கதறா அழுறா. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறா, உனக்கு உண்மையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறா. என்னன்னா இந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு தான் போலீஸாம். ஸோ போலீஸ்க்கு இருக்கிற ஸ்கில்லே யார் வேணாலும் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண முடியும். ஸோ இவ ஐடென்டிட்டி ஸ்கில்லை யூஸ் பண்ணுறா இந்த ரவுடி பொண்ணு மேலே. அப்போ அவளோட ஐடென்டிட்டி வெளில வந்துருச்சு, அவள் தான் மாஃபியான்ட்டு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவளோட ஸ்பெஷல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இந்த ரவுடி பொண்ணு தான் மாஃபியான்ட்டு அவள் கண்டுபிடிச்சிட்டா, போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எல்லார்கிட்டையும் காட்டிட்டா. இப்போது அந்த ரவுடி பொண்ணோட ரிவீல் ஆயிடுச்சு அவளோட ஐடென்டிட்டி, அவள் தான் மாஃபியான்ட்டு. வேறு வழியே இல்லை, எல்லாருமே கன்ஃபார்மாக அவளுக்கு தான் இப்போ ஓட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அவளோட ஐடென்டிட்டியும் ரிவீல் ஆகிடுச்சு. எதுக்கு இப்படி பண்ணேன்னு எல்லாரும் அவள் மேலே திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அவள் என்ன சொல்கிறான்னா, என்னை காப்பாற்றிக்க தான் நான் இப்படி பண்ணேன், என்னை காப்பாற்றிக்க தான் இப்படி பண்ணுறேன்னொன்னே அப்போது இனிமேல் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் பச்சக்குன்னு இவளுக்கு ஓட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே என்ன தெரியணும், அவதான் இவதான் மாஃபியான்னு தெரிஞ்சு போச்சே அப்படின்ட்டு ஓட் பண்ணிட இவ உடனே மற்ற மாஃபியா யாருன்னு தெரியுமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வரா. ஆனால் ரூல் படி அது தப்பு. ஒரு மாஃபியா இன்னொரு மாஃபியாவை போட்டு குடிக்கக்கூடாதான். அதனால் வாயிலேருந்து பிளட்டாக வருது. ஹீரோயின் காலில் விழுந்து கதறா. இருந்தாலும் ஹீரோயின் இல்லை என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னா ஹீரோயினை ஓட் பண்ணிடுறாங்க. ஸோ மற்ற மாஃபியா யாருன்னு இவளால் சொல்ல முடியாது, இவளையும் இப்போ இவளால் காப்பாற்றிக்க முடியாது. எல்லாரும் ஓட் பண்ணிட்டு போயிட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான் அந்த பார்க் ஜூயி எப்படி இறந்தான்ட்டு. இவ தான் புள்ளி பண்ணியிருப்பா. ஸோ அதை தாங்க முடியாமல் அவள் மேலேருந்து குதிச்சு இறந்தும் போயிருப்பா. அங்கே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை பார்க்க அப்படியே இந்த பார்க் ஜூயி மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஆனால் அதோட கிளியரான ஃப்ளாஷ்பேக் இன்னும் காட்டலை, மேபி அடுத்த எபிசோடில் காட்டலாம். அதெல்லாம் நினச்சி பார்க்குறான், நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்ட்டு. அப்படியே அவள் கண்ணும் ஒயிட்டாக ஆரம்பிக்குது. அப்படியே அவளே தற்கொலை, அதாவது சூசைடு, அவளை கொன்னுட்டு அந்த இடத்துலையே இறந்துடுறா.
ஸோ அநேகமாக இங்கே ஒரு மாஃபியாவும் இறந்துட்டான். பேலன்ஸ் இருக்கிறது ஜூவா மட்டும்தான். இங்கே அந்த போலீஸ் அந்த பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. அவளுக்கு வந்த ஐடென்டிட்டி நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு வந்திருக்கோம். ஆனால் அவள் நிறைய வாட்டி அந்த ஸ்கில்லை யூஸே பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு பயம், நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ஸ்கில்லை, யாரை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவள் யார் மேலே யூஸ் பண்ணியிருப்பான்னா அந்த ஸ்கில்லை வந்து ஹீரோ மேலே தான் யூஸ் பண்ணியிருப்பாள். ஹீரோ ஒரு சிட்டிசன்ட்டு தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி. ஸோ ஹீரோ வந்து சிட்டிசன்ட்டு அவள் தான் டின்ச்சரில் போர்டில் எழுதியிருப்பாள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை தான் காப்பாற்றிருப்பா அவள். ஸோ அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ இப்போ தான் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறா. ஹீரோ வந்து தேங்க் பண்ணுறான், இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு அவளும் சொல்கிறா. அப்படியே கட் பண்ணி இங்கே ஜூவாவை காட்டுறாங்க. எல்லார் கதையும் முடிச்சுட்டு இவன் மட்டும் ஜாலியாக இருக்கான். அப்படியே விடியவும் விடியுது. திரும்பவும் பசங்கள்லாம் தூங்கி எழுந்துக்கிறானுங்க. ஓடி போகிறானுங்க. எங்கே யாருடா இறந்தது இன்னைக்குன்னு தெரியலையேன்னு பார்த்தா ஹீரோ ஓடி போய் பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர், அதாவது அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு இறந்துட்டதாக சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் இப்போ இறந்துட்டா. சுத்தம் போலீஸ் ஆஃபீஸர் தான் மாஃபியாவை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவளும் இறந்துட்டா. இனி யாருன்ட்டு நம்ம போய் தேடுறது, எப்படி நம்ம மாஃபியாவுக்கு ஓட் பண்ணுறதுன்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஹீரோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு நினச்சி பார்க்குறாங்க. என்னன்னா பார்க் ஜூயி வந்து மேலே ஏறி நின்று நான் குதிக்க போகிறேன்னு சொல்லும் போது ஹீரோ வேணான்னு கத்திக்கிட்டே ஓடி இருப்பார். ஆனால் அந்த பொண்ணு கேட்காம தண்ணியில் இறந்து விழுந்து செத்துருப்பா. இவர் எவ்வளோ காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் அவள் வந்து அப்படியே முழுகிட்டு இருப்பாள் அந்த பொண்ணு. அப்புறமேட்டு போலீஸ்க்குலாம் கால் பண்ணி ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவளோட டெட் பாடியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போவே ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு நம்ம ஹீரோ. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறாரு. அந்த பொண்ணை தான் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் இந்த போலீஸ் பொண்ணு, அதாவது ஷார்ட் ஹேர் பொண்ணையாவது காப்பாற்றலான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவளையும் கொண்டிருப்பாங்க அந்த மாஃபியா. எல்லாரையும் திரும்பவும் எப்பயும் போல் ஃப்ரீசர் ரூமில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன அடுத்தடுத்து இப்படியே நடக்குதா, நம்ம மாஃபியான்னு ஓட் பண்ணுறவங்க எல்லாரும் இப்படி ஆகுறாங்களே அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா நேற்று போலீஸ் ஆஃபீஸர் பொண்ணு ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பா. என்னன்னா எப்படியோ மாஃபியாங்க என்னை விட மாட்டாங்க, என்ன இன்னைக்கு கொல்ல பார்ப்பாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூமில் ஒளிஞ்சிக்கிறேன். அதையும் மீறி அந்த மாஃபியா வந்தால் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும். என்னன்னா ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரேவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், ஒரு ஸ்ப்ரேவை அடித்து விடணும். அந்த ஸ்ப்ரே வந்து அல்ட்ரா லைட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியணும். அப்போது மாஃபியாவால் அதை கண்டுபிடிக்க முடியாது. என்னை கொலை பண்ண வருவான், அவன் வந்து அந்த ஸ்ப்ரே மேலே காலை வைப்பான். அடுத்த நாள் அல்ட்ரா லைட் யூஸ் பண்ணி அவனோட கால், அதாவது ஃபுட் பிரிண்ட்ஸில் இருக்குதா அந்த ஸ்ப்ரே அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க நேற்று போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோவோ. அதே மாதிரி இப்போ அந்த அல்ட்ரா லைட்டை யூஸ் பண்ணி எல்லாரையும் நிற்க வச்சு பார்ப்பாரு அந்த நியான் பெயிண்ட்டு எல்லார் கால்லையும் ஒட்டியிருக்கான்ட்டு. பார்த்தா ஜூவா காலில் அந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. அப்படியே போகிறாங்க லீ கிட்ட. அந்த லீ பொண்ணு பயப்படுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளோட ஷூவில் தான் ஏதோ லைட்டாக அந்த நியான் பெயிண்ட்டு ஒட்டியிருக்கு அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, அந்த வீடியோவையும் காட்டுறாரு. இங்கே பாருங்கள், நானும் போலீஸ் ஆஃபீஸரும் தான் இந்த வீடியோவை எடுத்தோம். ஸோ ஆதாரம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் லைனாக வந்து நின்று அவங்க ஷூவை காட்டுங்க. யார் ஷூவில் நியான் பெயிண்ட்டு ஒட்டி இருக்கோ அவங்க தான் மாஃபியா அப்படின்ட்டு ஹீரோவும் எல்லார் கால்லையும் அந்த அல்ட்ரா லைட்டை வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறாரு. ஒவ்வொருத்தர் காலையாக பார்க்குறாரு. ஜூவா காலையும் தான் பார்க்குறாரு. ஆனால் ஜூவா காலில் எந்த பெயிண்ட்டும் ஒட்டி இல்லை, ஃபேட்டி கால்லையும் எதுவுமே இல்லை. நமக்கே ஷாக்காக இருக்கும். அப்போ ஜூவா கொலை பண்ணல, என்னடா இது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்புறம் கடைசியாக எடுத்துகிட்டு வந்து அந்த லீ பொண்ணு காலில் பார்ப்பாரு. அந்த லீ பொண்ணு காலில் சைடில் நியான் பெயிண்ட் ஒட்டி இருக்கும். உடனே ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவ தான் மாஃபியா, இவ காலில் தான் நியான் பெயிண்ட் ஒட்டி இருக்குன்னு. அவள் கதறா, நான் பண்ணலை, நிஜமாக என்னை நம்புங்க, நான் ஒரு சிட்டிசன் சொல்கிறா. ஆனால் யாருமே நம்புறதா இல்லை. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு.
ஹீரோயின் அந்த அல்ட்ரா லைட்டை வாங்கி ஷூவோட பாட்டமில் பார்க்குறாங்க. பாட்டமில் எந்த நியான் பெயிண்ட்டுமே ஒட்டலை, சைடில் மட்டும்தான் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. திரும்பவும் 11 PM ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக போய் செக் பண்ணால் அந்த ரூம் ஃபுல்லாக நியான் பெயிண்டோட ஸ்ப்ரே இருக்குது. அப்போ நான் கொலை பண்ணவங்க ஷூ பாட்டமில் கூட தானே இருக்கணும், ஆனால் லீயோட ஷூ சைடில் மட்டும்தானே இருந்தது. அப்போ வேணும்ட்டே லீயை யாரும் மாட்டி விட பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது மாயா மேலே ஒரு டென்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, அதை போய் பார்க்குறா. அதுக்குள்ளே ஏதோ பிளட்டும் இருக்க மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயினும் அந்த டென்ட்டுக்கு மேலே ஏறி பார்க்குறாங்க. ஆமாம், பிளட் இருக்குது. ஆனால் நேற்று இறந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு, அதாவது போலீஸ் ஆஃபீஸர் பொண்ணு உடம்புல எந்த பிளட்டு காயமும் இல்லை, அவள் கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ணப்பட்டிருக்கா. அப்போ இந்த பிளட்டு கரை யாரோடது? ஒருவேளை கொலை பண்ண வந்த அந்த மாஃபியாவோடதா? லீ கொலையாளி இல்லைன்னா அப்போ யார் இதை பண்ணது? இந்த பிளட்டுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஆகணும்ன்ட்டு இங்கே ஒரு பெரிய க்ளூவே கிடச்சிருக்கு நம்ம ஹீரோயினுக்கும் மாயாவுக்கும். அப்புறம் ஹீரோ ரொம்பவே அப்செட்டாக இருக்கார். ஏன்னா ஹீரோயின் ஹீரோ சொல்கிறத கேட்கல. அவள் தான் லீ தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இல்லை, லீயை மாட்டி விட இதை யாரோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது, நீ கவலைப்படாத, நம்ம மாஃபியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே, என்ன நம்ம பண்ணுறது, நம்ம யோசிப்போம், அந்த பிளட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம யோசிப்போன்ட்டு 2 பேரும் ஒரு வழியாக சமாதானமாக இங்கே அந்த லீ பொண்ணு எல்லார்கிட்டையும் கெஞ்சுறா, நான் மாஃபியா இல்லை, என்னை நம்புங்கன்னு. ஆனால் யாருமே நம்ப மாட்டுறாங்க. ஏன்னா நேற்று அந்த அசிஸ்டன்ட் லீடர் பொண்ணு கூட இருந்தவ இவ, ஆனால் திடீர்னு அசிஸ்டன்ட் லீடரையே போட்டு கொடுத்து அவளுக்கே ஓட் பண்ணி கொலை பண்ணிட்டால. ஸோ இவ தான் அடுத்த மாஃபியாவாக இருக்குமான்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. ஆனால் இங்கே கெஞ்சுறா பாவம் மாயா கிட்டலாம். நீ அந்த சாவியை கூட நீயே வச்சுக்கோ, எனக்கு இந்த சாவி கூட வேணாம், நீயே வச்சுக்கோ, என்னை காப்பாற்று எப்படியாதுன்னு மாயா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ யோசி பார்க்குறாரு, யாராதான் இருக்கும், அப்போ நம்ம அந்த பிளட்டு யாரோடது, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணுமேன்ட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லார் ஃபோனுக்கும் ஒரு மெசேஜ். என்னன்னா அங்கே ஒரு ஹிடன் கேமரா இருந்தது அந்த பாத்ரூமில், அந்த ஹிடன் கேமரா இப்போது ஃபுட் ஸ்டோரில் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஹிடன் கேமராவில் இருக்குது யார் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணது அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸ், அதாவது சும்மா ஒரு ரூமரை கிளப்பி விட இங்கே பயம் வந்துருச்சு நம்ம ஜூவாவுக்கு. அப்போனா அந்த ஹிடன் கேமராவில் கொலை பண்ணது நம்ம தான் தெரிஞ்சிருமேன்ட்டு ஜூவா பயப்பட ஆரம்பிக்க ஹீரோயின் கிட்ட கேட்குறா, ஏதோ ஒரு ஹிடன் கேமராவாமே, அது எங்கே சார்ஜ் ஆகிருக்கு, கரெக்டாக சார்ஜ் ஆகிருக்கா அப்படி இப்படின்னு கேட்க அதெல்லாம் ஃபுட் ஸ்டோரில் தான் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போவ இங்கே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு. அப்போ அந்த லீயும் தனியாக எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்தான், யாருக்கு அடிபட்டுருச்சு, எதுக்கு மெடிக்கல் ரூம்குள்ளே போயிட்டு வந்தேன்னு கேட்க நம்ம ஃபேட்டிக்கு தான் அடிபட்டுருச்சுன்னு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஃபேட்டி உனக்கு எப்படி அடிபட்டுருச்சு, அப்போது லீ போலீஸ் ஆஃபீஸரை கொன்னது நீதானா? ஏன்னா அந்த டென்ட்டில் பிளட் சாம்பிள் சிலது இருந்திருக்கும், அதை மாயா நோட் பண்ணியிருப்பா. அப்போ ஃபேட்டி தான் கொலை பண்ணியிருப்பானா போலீஸ் ஆஃபீஸரை, அவனுக்கு தான் கொலை பண்ணும்போது அடிபட்டுருச்சோ அப்படின்ட்டு எல்லாருமே இங்கே பதட்டத்தோடு இருக்க ஜூவாவும் கேமராவை செக் பண்ணுறான். என்ன இதில் எதுவுமே ஃபைல்ஸே இல்லையே, என்ன இது அப்படின்னு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டாங்க. அப்போ நீ தான் அந்த மாஃபியாவா, நீ தான் அந்த கேமராவை எடுத்து டெலீட் பண்ணலான்னு வந்திருக்க, அப்போனா நீ தானே மாஃபியா அப்படின்ட்டு இப்போ ஜூவா மேலே அப்படியே திரும்ப இந்த சைடு ஃபேட்டி மேலே ஒருத்தங்களுக்கு டவுட், இந்த சைடு ஜூவா மேலே ஒருத்தங்களுக்கு டவுட்டு. ஃபேட்டி நான் கொலை பண்ணலன்றான், ஜூவா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பின்னாடி நின்று. ஹீரோ அதை நோட் பண்ணுறாரு, இவர் லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு. இப்போ ஃபேட்டிக்கு ஓட் பண்ணுறதா ஜூவாக்கு ஓட் பண்ணுறதா, அப்படியே இந்த எபிசோடையே முடிக்கிறாங்க. ரியல் கிரிமினல் யாரு நமக்கு தெரியுது பாவம், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பாவம் நம்ம ஃபேட்டியை மாட்டி விடதா ஜூவா அப்படி பண்ணியிருக்கான். அவனே ஃபேட்டியை லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அந்த பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிருக்கான். ஆனால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யாருக்கு ஓட் பண்ண போகிறாங்கன்னா அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட் தான் கிளைமேக்ஸ் எபிசோடே. ஸோ பல ட்விஸ்ட்டு அங்கே தான் ரிவீலே ஆக போகுது. ஸோ அடுத்த எபிசோட சீக்கிரமாகவே போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.